மச்சான் என்ன மச்சான் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்லாம் வருது, என்னதான் பிளானு? எதாவது ஐடியா இருக்கா? மச்சான் என்கிட்ட ஒரு செம லவ் ஸ்டோரி இருக்குது, பண்ணலாமா எப்படி? முதல்ல லவ்வை விடுங்கடா, லவ்வை விடுங்கன்னா அதையே பேசிட்டு. ஏன்டா? என்கிட்ட ஒரு கதை இருக்குது, பண்ணலாமா? சரி சொல்லு. இந்த கதை நான் யோசித்த கதை இல்லை, நான் நேராக பார்த்த கதை. இது ஒரு உண்மை கதை. நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே நான் பார்த்தேன் இந்த 2 பேர். உயிர் பிரிந்தாயே என்ன தனியே தவிக்க விட்டாயே, இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும், நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் இருந்தாலே போதும். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? நானே அடிப்பட்டு உட்காந்துருக்கேன். 200 2000 இவ்வளோ வாங்குறிய, ஒரு 10 ரூபா ஸ்டிக்கர் வாங்க தெரியல. போயா போயா ஸ்மார்ட் ஃபிலோ. ஹேய், யாரை பார்த்து ஸ்மால் ஃபில்டர்? இங்கே வா, என்னது? இங்கே உட்காரு. என்ன திமிர உனக்கு? ஆமா திமிரு தான். உன் பேர் என்னடா? மை நேம் இஸ் வசந்த். ஹேய், என் பேர் அதான், சேம் பிஞ்ச். எங்க உண்டு வான்னு? அதுவா, பார்ட்டி போயிருந்தேன்டா. சரக்கு அதிகமாகி கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. குடிக்கும்போது எல்லாம் கூட இருந்தானுங்க, இப்போ ஒன்றுமே இல்லை. கேன் ஐ டெல் யூ ஒன் திங்? என்னடா? குதிக்காத, எங்க அப்பா இப்படி தான் குதிச்சு குதிச்சு செத்துட்டாரு. என்னடா சொல்கிற? என்ன பண்ணுறாங்க? எனக்கு யாரும் இல்லை தெளிவா. சர்ச்சு இருக்குல்ல, அந்த மாதம் தான் என்னை பார்த்துக்கிறாங்க. அப்போ படிக்கல நீ? ஸ்கூல் சேர்த்து விட்டாங்க, செத்தால தெளிவா. இதான் என் பழப்பு. ஸ்கூலுக்கு போகல நீ? போய் ஒழுங்கா படிடா. மக்க போதாத, நான் ஸ்டிக்கர் வாங்கிக்கோ. சரி வாங்கிக்கிறேன். வர காசு என்னடா பண்ணுவ? ஐஸ்கிரீம் வாங்குவோம், பொம்மை வாங்குவோம். இப்படிதான் ஒரு மொக்க பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பாலா போலாம். அவனுக்கும் யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை. அவனை பார்த்தா சின்ன வயசு தான் ஞாபகம் வருது. நான் பட்ட கஷ்டத்தை அவன் படக்கூடாது. அண்ணா ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்கண்ணா. புர்ரா புர்ரா அவனை புர்ரா. ஏய் என்கிட்ட தாதா, நான் அவனை புரியுறேன். ஏய் புர்ரா புர்ரா புர்ரா. ஏய் புர்ரா புர்ரா. ஏய் இங்க வாடா, ஐ இங்க வா, இங்க வா. எனக்கு சரி என் கூட வந்துடுறியா? உன்னை நான் ஸ்கூலில் சேர்த்து விடுறேன். போயாயோ. ஹாய். டேய் என்னடாச்சு? ஆக்சிடென்ட் ஆச்சு மச்சான். ஏன் பார்த்து போக மாட்டியா நீ? என்னடா இப்படி அடிபட்டுருக்கு? சரி அப்புறம் லைஃப்லாம் எப்படா போகுது? அப்படியே போகுது மச்சான், பரவாயில்ல. ஏய் வசந்த் இங்க வா, இங்க வா. டேய் யார் அந்த சின்ன பையன்? இங்கே தான் பீச்சில் ஸ்டிக்கர் வைக்கிறான்டா. சரி அதுக்கு? வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். உனக்கே யாருமே இல்லை, நீயே கஷ்டப்படுற, பார்ட் டைம் ஜாப் வேற பார்க்குற. இந்த பையனை எப்படி பார்த்துப்ப? எனக்குன்னு சொல்லி யாருமே இல்லை. இப்போது இவனாச்சும் இருக்கட்டுமே. சரி சரி வருமா? படிக்க வைக்கணும்னு தோணுதுடா. உன் தம்பி இதுமாரி வேலை செஞ்சா நீ விட்டுருவியா? நான் முடிவு பண்ணிட்டேன்டா படிக்க வைக்கணும்னு. சரிடா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சரி உடம்பு பார்த்துக்கோ. சரி மச்சான். அப்பா வெயிட் பண்ணுறாரு, நான் போயிட்டு வரேன்டா. பாய்டா. வேடா. இங்க வா. என்னடா? உனக்கும் இந்த மாதிரி யாரும் இல்லையா? இருக்காங்க, அதான் நீ இருக்கே. கூட வந்துரு. சரி நான் வரேன். நான் விஜய் பட்டம் கூட்டின்னு போறியா? விஜயா? ஏய் எனக்கு அஜித் தான் பிடிக்கும், எப்போவுமே தலை தான். எனக்கு பிடிக்காது, போதா. இன்னைக்கு நான் அஜித் படத்தில் தான்டா கூப்பிட்டு போவேன். அப்படியா? நான் ஸ்கூல் போட்டு போ. சரி சரி, விஜய் படத்தை கூப்பிட்டு போவாங்க. வா.
அவனும் அனாதை, இந்த சின்ன பையனும் அனாதை. இப்போ அந்த 2 பேரும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு இருக்கு. நம்மள மாதிரி இளைஞர்கள் எத்தனை விஷயத்துக்காக காசை அழிக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு அதை பயன்படுத்தினா வளரும் இளைஞருக்கு எடுத்துக்காட்டா இந்த வளர்ப்பேர் இருக்குண்டா.